பாக்கியம் சேனல் நேயர்களுக்கு இனிய நற்காலை வணக்கங்கள். நவகிரகங்களின் நல்லாசியுடன் இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள். ஆனந்த ராகமாய் ஓர் ஆன்மீக பயணம். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் பாக்யம் சேனல். வழங்குவோர் அன்புடன் கல்யாண் ஜுவல்லர்ஸ். இது உங்கள் பாக்யம், எங்கள் பாக்கியம். இன்றைய தினம் 7/2/2026 தமிழ் விசுவாவசு வருடம் தை மாதம் 24ஆம் நாள் சனிக்கிழமை. இன்றைய திதி தேய்பிரை சஷ்டி. நள்ளிரவு 2:56 வரை. பின்பு தேய்பிரை சப்தமி. இன்றைய நட்சத்திரம் சித்திரை. பின்னிரவு 2:13 வரை. பின்பு சுவாதி. இன்றைய சிறப்பு சஷ்டி விரதம். இன்றைய ராசி பலன்கள். மேசராசி அன்பர்களே, கொடுக்கல் வாங்கலில் லாபங்களை காண்பீர்கள். செய்யும் தொழிலில் புதிய கூட்டாளிகளால் லாபங்கள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டாகும். உத்தியோகத்தில் உடன் பணிபுரிவோரின் சகாயங்கள் மனநிறைவுகளை தரக்கூடியதாக இருக்கும். தம்பதிகளிடையே இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் நீங்கி ஒற்றுமை அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டாகும். மாணவர்களுக்கு கல்வியில் முன்னேற்றமான சூழ்நிலைகள் இருந்து வரக்கூடும். வேலை தேடிக்கொண்டிருப்பவர்களுக்கு புதிய வேலை வாய்ப்புகள் மனநிறைவுகளை தரக்கூடும். குடும்பத்தில் ஒற்றுமையும் அந்யோன்யமும் அதிகரித்து காணப்படும். இன்றைய தினம் நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் கிருஷ்ணர். ராசியான நிறம் ஊதா மற்றும் கருநீலம். ரிஷபராசி அன்பர்களே, எண்ணியதை எண்ணியபடி செய்து முடிக்கக்கூடிய ஆற்றல் கிடைக்கக்கூடிய நாளாக இன்றைய தினம் இருந்து வரக்கூடும். மாணவர்கள் போட்டிகளில் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் உண்டாகும். செய்யும் தொழிலில் அபரிமிதமான லாபங்களை காண்பீர்கள். எதிர்பார்த்த வங்கி கடன்கள் வந்து சேரக்கூடிய வாய்ப்புகள் உண்டாகும். பெண்களுக்கு ஆரோக்கியத்தில் சற்றே கவனங்கள் தேவைப்படலாம். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு புதிய பொறுப்புகள் தேடி வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டாகும். குடும்பத்தில் ஒற்றுமையும் அந்யோன்யமும் அதிகரித்து காணப்படும். இன்றைய தினம் நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் மீனாட்சி அம்மன். ராசியான நிறம் பச்சை மற்றும் மலர் சிவப்பு. மிதுன ராசி அன்பர்களே, மன மகிழ்ச்சி மிக்க இனிய நாளாக இன்றைய தினம் இருந்து வரக்கூடும். பெற்றோருக்கு பெருமை சேர்க்கும் வண்ணம் குழந்தைகள் நடந்து கொள்வார்கள். பழைய கடன்களை திருப்பி செலுத்தக்கூடிய வாய்ப்புகள் உண்டாகும். கொடுக்கல் வாங்கலில் லாபங்களை காண்பீர்கள். எதிர்பாராத ஆன்மீக பயணங்களால் மனநிறைவடையக்கூடிய வாய்ப்புகள் உண்டாகும். மாணவர்களுக்கு கல்வியில் முன்னேற்றமான சூழல்கள் இருந்து வரக்கூடும். செய்யும் தொழிலில் கொடுக்கல் வாங்கலில் சற்றே கவனங்கள் தேவைப்படும். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு சற்றே அலைச்சல் மிக்க நாளாக இன்றைய தினம் இருக்கக்கூடும். இன்றைய தினம் நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் நரசிம்மர். ராசியான நிறம் இளநீலம் மற்றும் வெண்மை. கடகராசி அன்பர்களே, இன்றைய தினம் எதிர்பாராத பணவரவால் மனமகிழ்ச்சி அடைவீர்கள். செய்யும் தொழிலில் எதிர்பார்த்த லாபங்கள் திருப்திகரமாக இருந்து வரக்கூடும். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு மதிப்பும் மரியாதையும் அதிகரித்து காணப்படும். பெண்கள் விரும்பியதை வாங்கி மகிழக்கூடிய வாய்ப்புகள் உண்டாகும். குடும்பத்தினரின் தேவைகளை பூர்த்தி செய்து மனமகிழ்ச்சி அடைவீர்கள். மாணவர்களுக்கு கற்றல் திறன் கூடக்கூடிய நாளாக இன்றைய தினம் இருந்து வரக்கூடும். இன்றைய தினம் நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் மகாலட்சுமி. ராசியான நிறம் வெண்மை மற்றும் வெளிர் சிவப்பு. சிம்மராசி அன்பர்களே, செய்யும் தொழிலில் பல புதிய யுக்திகளை கையாண்டு லாபங்களை காண்பீர்கள். சகோதர வழி உறவுகளிடையே அந்யோன்யம் அதிகரித்து காணப்படும். எதிர்பார்த்த நல்ல செய்திகள் மனம் மகிழும் வண்ணம் வந்து சேரக்கூடிய வாய்ப்புகள் உண்டாகும். பயணங்களால் லாபங்களை காண்பீர்கள். மாணவர்களுக்கு கல்விகளில் நாட்டங்கள் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டாகும். செய்யும் தொழிலில் எதிர்பார்த்த லாபங்கள் மனநிறைவுகளை தரக்கூடியதாக இருக்கக்கூடும். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு சீரான முன்னேற்றங்கள் மனநிறைவுகளை தரக்கூடியதாக இருக்கும். நண்பர்களின் அறிவுரையால் முன்னேற்ற பாதையை நோக்கி பயணிக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டாகும். இன்றைய தினம் நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் ஐயப்பன். ராசியான நிறம் கருப்பு மற்றும் சாம்பல் நிறம்.
கன்னிராசி அன்பர்களே, இன்றைய தினம் உங்களுடைய வசீகரிக்கும் பேச்சால் பிறரின் மனங்களை கவருவீர்கள். குடும்பத்தில் ஒற்றுமையும் அந்யோன்யமும் அதிகரித்து காணப்படும். சுபகாரிய பேச்சுக்கள் தடையின்றி நிறைவேறக்கூடிய வாய்ப்புகள் உண்டாகும். மாணவர்களுக்கு கல்வியில் முன்னேற்றமான சூழ்நிலைகள் இருந்து வரக்கூடும். பெண்கள் மதிப்புமிக்க பொருட்களை வாங்கி மகிழக்கூடிய வாய்ப்புகள் உண்டாகும். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு பாராட்டுக்கள் குவிந்த வண்ணம் இருக்கக்கூடும். செய்யும் தொழிலில் அபரிமிதமான லாபங்களை காண்பீர்கள். இன்றைய தினம் நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் கிருஷ்ணர். ராசியான நிறம் மஞ்சள் மற்றும் ஆரஞ்சு. துலா ராசி அன்பர்களே, தன்னம்பிக்கையுடன் முக்கியமான முடிவுகளை எடுத்து லாபங்களை காண்பீர்கள். அதிர்ஷ்டமிக்க இனிய நாளாக இன்றைய தினம் இருந்து வரக்கூடும். பெண்களுக்கு மதிப்பும் மரியாதையும் அதிகரித்து காணப்படும். குடும்பத்தில் ஒற்றுமை அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டாகும். செய்யும் தொழிலில் எதிர்பார்த்த லாபங்கள் மனநிறைவுகளை தரக்கூடும். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு சவால்களை ஜெயிக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டாகக்கூடும். இன்றைய தினம் உங்களுக்கு மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டாகக்கூடும். இன்றைய தினம் நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் அம்மன். ராசியான நிறம் வெண்மை மற்றும் வெளிர் சிவப்பு. விருச்சிக ராசி அன்பர்களே, பழைய பாக்கிகள் வசூலாகக்கூடிய நாளாக இன்றைய தினம் இருந்து வரக்கூடும். செய்யும் தொழிலில் எதிர்பார்த்த லாபங்களை காண்பீர்கள். வீண் அலைச்சல்களையும் வீண் செலவுகளையும் தவிர்த்து கொள்வது நன்மை பயக்கும். வாழ்க்கை துணையின் உடல் நலத்தில் சற்றே அக்கறை எடுத்துக்கொள்வது நன்மை பயக்கும். குழந்தைகள் உங்களுக்கு பெருமை சேர்க்கும் வண்ணம் நடந்து கொள்வார்கள். எதிர்பாராத பண வரவுகள் மன நிறைவுகளை தரக்கூடிய வாய்ப்புகள் உண்டாகும். இன்றைய தினம் நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் சிவபெருமான். ராசியான நிறம் சந்தன நிறம் மற்றும் செம்மஞ்சள். தனுசு ராசி அன்பர்களே, உங்களுடைய விருப்பங்கள் யாவும் நிறைவேறக்கூடிய வாய்ப்புகள் இன்றைய தினம் உருவாகக்கூடும். குடும்பத்தில் ஒற்றுமையும் அந்யோன்யமும் அதிகரித்து காணப்படும். நீண்ட நாளாக தடைபட்டு வந்த சுபகாரிய பேச்சுக்களை தடையின்றி பேசி முடிக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டாகும். திருமண பருவத்தினருக்கு மனதிற்கேற்ற வரன்கள் அமையக்கூடிய வாய்ப்புகள் உண்டாகும். மாணவர்கள் போட்டிகளில் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் உண்டாகும். செய்யும் தொழிலில் அபரிமிதமான லாபங்களை காண்பீர்கள். இன்றைய தினம் நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் முருகப்பெருமான். ராசியான நிறம் கருப்பு மற்றும் சிவப்பு நிறம். மகர ராசி அன்பர்களே, மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கும் வண்ணம் செயல்களை செய்து மகிழ்வீர்கள். குடும்பத்தினரின் குறிப்பறிந்து அவர்களின் தேவைகளை பூர்த்தி செய்து மன நிம்மதி அடைவீர்கள். பெண்களுக்கு முன்னேற்றமான சூழ்நிலைகள் உருவாகக்கூடும். மாணவர்களுக்கு கற்றல் திறன் கூறக்கூடிய நாளாக இன்றைய தினம் இருந்து வரக்கூடும். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு புதிய பொறுப்புகள் வந்து சேர்ந்த வண்ணம் இருக்கும். செய்யும் தொழிலில் எதிர்பார்த்த லாபங்களை காண்பீர்கள். வாழ்க்கை துணை வழி உறவுகளிடையே இருந்து வந்த சங்கடங்கள் யாவும் விலகக்கூடிய வாய்ப்புகள் இன்றைய தினம் உருவாகும். இன்றைய தினம் நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் ஐயப்பன். ராசியான நிறம் சாம்பல் நிறம் மற்றும் கருநீலம். கும்பராசி அன்பர்களே, எதிர்பாராத பயணங்கள் மனமகிழ்ச்சிகளை தரக்கூடியதாக அமையும். அந்நியர்களின் ஆலோசனைகள் உங்களை முன்னேற்ற பாதைக்கு அழைத்து செல்லக்கூடும். செய்யும் தொழிலில் சற்றே சங்கடங்கள் வந்தாலும் நாளின் பிற்பாதையில் லாபகரமான சூழல் இருக்கக்கூடும். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு பாராட்டுக்கள் குவிந்த வண்ணம் இருக்கும். தந்தை வழி உறவுகளிடையே அந்யோன்யம் அதிகரித்து காணப்படும். மாணவர்களுக்கு கல்வியில் முன்னேற்றமான சூழ்நிலைகள் இருந்து வரக்கூடும். பெண்களுக்கு மதிப்பும் மரியாதையும் கூடக்கூடிய வாய்ப்புகள் இன்றைய தினம் உண்டாகும். இன்றைய தினம் நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் அம்பிகை. ராசியான நிறம் வெண்மை மற்றும் வெளிநீலம். மீனராசி அன்பர்களே, எதிர்பாராத பண வரவுகள் மனமகிழ்ச்சிகளை தரக்கூடியதாக அமையக்கூடும். வாழ்க்கை துணை வழி உறவுகளின் ஆதரவு மன நிம்மதியை தரக்கூடியதாக அமையும். செய்யும் தொழிலில் அபரிமிதமான லாபங்களை காண்பீர்கள். மாணவர்களுக்கு கல்வியில் முன்னேற்றமான சூழ்நிலைகள் உருவாகக்கூடும். பெண்களுக்கு கணவர் வழி உறவுகளால் மன நிம்மதி கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டாகும். குடும்பத்தில் ஒற்றுமையும் அந்யோன்யமும் அதிகரிக்கக்கூடும். முக்கிய முடிவுகள் எடுப்பதில் நாளின் முற்பாதையில் சற்றே சிரமங்கள் ஏற்படலாம். நாளின் பிற்பாதி உங்களுக்கு சாதகமான சூழ்நிலைகள் அதிகரித்து காணப்படும். இன்றைய தினம் நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் ஆஞ்சநேயர். ராசியான நிறம் பச்சை மற்றும் அடர் சிவப்பு.
இன்றைய ராசி பலன் பகுதி இத்துடன் நிறைவு பெறுகிறது. மீண்டும் நாளை காலை இதே நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஜோதிடர் உமா மகேஸ்வரி. நன்றி, வணக்கம்.